அதிரடியாக கைது செய்யப்பட்ட கெஹலியவின் மகள். முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவின் மனைவி மற்றும் மகள் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை இளஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல இளஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாகியுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பேருந்தில் இராணுவ சிப்பாயின் மோசமான செயல். மன்னாரில் மாணவி ஒருவரிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட இராணுவ சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. மேலும் மன்னார் மடு பிரதேசத்திலிருந்து முருங்கன் பகுதியில் உள்ள பாடசாலைக்கு அரச பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்த பாடசாலை மாணவியிடம் அவர் தகாத முறையில் நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து பாடசாலை மாணவி முருங்கன் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இதன் பின்பு முருங்கன் காவல் நிலைய காவல்துறையினர் குறித்த இராணுவ சிப்பாயை கைது செய்துள்ளனர். இஸ்ரேல் ஈரான் போர் பதட்டம். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் உச்சமட்டிய நிலையில் தங்கத்தின் விலையில் ஏற்படும் மாற்றம் குறித்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக இஸ்ரேல் ஈரான் மோதல் தீவிரமடைந்ததை அடுத்து பாதுகாப்பான முதலீடுகளுக்கான தேவை அதிகரித்துள்ளதால் தங்க விலை அதிகரித்துள்ளது. உலக தங்க சபை நடத்திய கருத்து கணிப்பில் 95% மத்திய வங்கிகள் தங்களுடைய தங்க கையிருப்புகளை அடுத்த 12 மாதங்களில் அதிகரிப்பார்கள் எனவும் 43% வங்கிகளில் தங்களுடைய தனிப்பட்ட தங்க கையிருப்புகளும் அதிகரிக்கும் என கூறியுள்ளனர். சிறுவர்களுக்கு மாதாந்த கொடுப்பனவு. அரசாங்கம் மற்றும் தனியார் பராமரிப்பு நிலையங்களில் உள்ள சிறுவர்களுக்கு மாதாந்த கொடுப்பனவு ஒன்றை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் இது தொடர்பில் முன்வைத்த அமைச்சரவை பத்திரம் ஒன்றிற்கான அனுமதியை அமைச்சரவை வழங்கியுள்ளது. அதன் பிரகாரம் பராமரிப்பு நிலையங்கள் மற்றும் வீதியோரங்களில் வாழும் சிறுவர்களுக்கு மாதாந்தம் 5000 ரூபாய் வீதம் வழங்கப்பட உள்ளது. டொலரின் பெறுமதியில் இன்று ஏற்பட்டுள்ள மாற்றம். இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது. அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 296 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 305 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. ஸ்ட்ரேலிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 397 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 417 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. போர் தொடங்குகிறது. இஸ்ரேலுக்கு எதிராக சமூக ஊடக பக்கத்தில் ஈரானிய உச்ச தலைவர் அலி கமீனி ஒரு வெளிப்படையான அச்சுறுத்தலை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் போர் தொடங்குகிறது என பதிவிட்டுள்ளார். அலி ஹைபருக்கு திரும்புகிறார் என்று அந்த பதிவு கூறுவதாக ஈரான் சர்வதேச செய்தி நிறுவனத்தின் மொழிபெயர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த அறிக்கை ஷியா இஸ்லாத்தின் முதலாம் இமாம் மற்றும் 7ஆம் நூற்றாண்டில் யூத நகரமான ஹைபரை அவர் கைப்பற்றியதாக கூறப்படுகிறது.